வணக்கம் நண்பர்களே. லாட்ரி அதிபர் மார்ட்டின் அவருடைய மகன் சார்லஸ் மார்ட்டின், இன்னும் சொல்லப்போனால் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், அவருடைய பேட்டி ஒன்று ஒரு சேனலில் வெளியாகிருக்கு, நேர்காணல். அவர் அதில் என்ன சொல்லியிருக்கார், அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். இந்த திமுக பிளான் பண்ணி தான் ஆதவ் அர்ஜுனாவை தாவேகாவுக்குள்ளே அனுப்பிச்சிருக்கு. அவர்களுடைய பிளான் என்ன, திமுகவுடைய பிளான் என்ன, அவர்கள் ஒரு சதித்திட்டம் தீட்டி, அப்படி தான் அர்த்தம், ஒரு பிளான் பண்ணி இவர் அனுப்பிச்சிருக்காங்க. பிரசாந்த் கிஷோரை ஏன் கூட்டிகிட்டு வந்து ஒரு மேடை போட்டார், இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குன்னு யார் சொல்கிறா? ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின், லாட்ரி அதிபர் மார்ட்டினுடைய மகன், ஆதவ் அர்ஜுனாவின் மைத்துனர், அவருடைய ஆதவ் அர்ஜுனுடைய மனைவியின் சகோதரர். இந்த ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் இப்போ யாருன்னா, டியர் லாட்ரிஸ் அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனி, உலகளாவிய லாட்ரி தொழிலை நடத்திட்டு இருக்கிறாரு. அது போக நிறைய ரியல் எஸ்டேட், கம்யூனிகேஷன், அது இதுன்னு நிறைய பிஸ்னஸில் இருக்கார். ஏன்னா அவர் பெரிய செல்வந்தருடைய மகன் அவர் இருக்கிறார். ஆனால் தன் குடும்பத்தின் பணத்தினை அவருடைய சொந்த, அதாவது ஆதவ் அர்ஜுனாவுடைய சொந்த ஆசைகளுக்காக பயன்படுத்தி வீணடிக்கிறாரோ என்ற சந்தேகம் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது நான் சொல்லலை, ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு நேர்காணல் அளிக்கும் போது இதை சொல்கிறார். இந்த 2026 தேர்தல் என்பது தாவேகாவுக்கு மிகப்பெரிய தோல்வியை கொடுக்கும் என்ற ஒரு அடிப்படையிலும் அவருடைய பேச்சு அமைகிறது. என்னென்னா, நான் தான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருந்தேன் என்னுடைய சேனலில், கெட்டு சோத்து எலி அப்படின்னு. கெட்டு சோத்து எலினா என்ன? ஒரு உணவு பொட்டலத்துக்குள்ளே சாதத்தை வச்சு, சோறை வச்சு, அதுக்குள்ளே பெருச்சாலியும் வச்சிங்கன்னா எப்படி அது காலியாகுமோ அது மாதிரி செயலை தான் யார் செஞ்சிட்ருக்காங்க? நடிகர் விஜய் செய்து கொண்டிருக்கிறார். தாவேகாவுடைய அழிவுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க போவது யார்? ஆதவ் அர்ஜுனா தான் அப்படின்னு நான் சொன்னது. இப்போது அவருடைய மனைவியின் சகோதரர், அந்த குடும்பத்தை சேர்ந்தவரே சொல்கிறார், என்ன திட்டம், திமுக பிளான் பண்ணி தான் இவர் ஆதவ் அர்ஜுனாவை தாவேகாவுக்குள்ளே நுழைச்சிருக்கு, இதன் பின்னணியில் வேறு என்னென்ன இருக்கிறது, இன்னும் தகவல்கள் தருகிறோம். பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.